வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. அம்மா வீட்டுக்கு நானும் கதிரும் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான். அம்மா வீட்டார் வந்து பார்த்திங்கன்னா நிலத்திலே தாங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளாரெல்லாம் இப்போ நான் சுற்றி காமிக்க போகிறதில்ல. அவங்க நிலத்தை மட்டும் அப்படியே என்னால் முடிஞ்ச வரைக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்திருக்கேன். அதை மட்டும் சரி காமிக்கிறேன். இந்த தொட்டி வந்துட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இருந்திருக்குங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே பழைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அம்மா வீட்டு டூருன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாகவே போட்டிருக்கேன். இன்னும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த புது சேனலில் நல்லா தெளிவாக நிலம் வீடு எல்லாமே சுற்றி காமிச்சு போடுறேன். இந்த தொட்டியில் தண்ணி பாருங்களேன், அவ்வளோ அழகாக வருங்க. மழை நாளில் இந்த தண்ணி இந்த வெயில் டைமில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி நிறைய வராது. ஏன்னாக்கா இறைக்கிறதுக்கே அவங்களுக்கு வயலில் இறைக்கிறதுக்கே கொஞ்சம் தண்ணி பத்தாது இல்லையா. இந்த மாதிரி மழை தண்ணி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தண்ணி இருக்கும். இந்த வீரப்பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு தாங்க இப்போ நாங்கள் மெயினாக வந்திருக்கோம். இவனுங்க 2 பேரும் என் தங்கச்சி பசங்க. இவங்க வந்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க பிறந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு 2-3 மாதம் வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட 1 மாதம் போல் ஆகுது அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. திரும்ப ரிட்டன் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால சரி இவனுங்களை போய் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கதிரும் போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 பேர். நான் கண்டிப்பாக தெளிவாக இன்னும் ஒரு வீடியோ போடுறேன் இந்த சேனலில். ஆல்ரெடி ஏற்கனவே பழைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சேனலில் புதுசாக ஒரு வீடியோ போடுறேன். இது ஒரு சித்தப்பா வீடு, அது இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த அடுப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி கோலம் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த கிளைமேட் வந்து ஒரு மாதிரி வெயில் இல்லாமல் லைட்டாக பனி மூட்டை இறங்கிட்டு நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சி தண்ணியாக இருக்கு இல்லையா. இப்போ வந்துட்டு நெல் நட்டு வச்சுருப்பாங்க. எல்லாருமே பெரும்பாலும் நெல் நட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பசுமையாக அழகாக இருக்கும். இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக தாங்க இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காடு இருக்குது. காட்டை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிலமே இருக்குது. அதனால் சுற்றி வந்துட்டு நல்லா பசுமையாக இருக்கும். நிறைய என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சுண்டக்காய் செடி. இந்த சுண்டக்காய் செடியில் தான் நான் அடிக்கடி காய் பறிச்சிட்டு வருவேன். அம்மா வீட்டுக்கு வந்தாவே பெரும்பாலும் ஒரு சில டைமில் எனக்கு டைம் இருக்கும்போது நான் இந்த சுண்டைக்காயை பறிச்சிட்டு வருவேன். இந்த முறையும் கண்டிப்பாக பறிச்சிட்டு போகணும் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ மழை முடிஞ்சு கொஞ்சம் மழை சீசன் முடிஞ்சிருக்கு இல்லையா. தண்ணி இந்த மாதிரி தான் நிறைய எங்கே பார்த்தாலுமே மோட்ரு போட்டு தண்ணி இறைச்சிட்ருப்பாங்க. இது ஒரு வயலுக்கு போகுது போல் தண்ணி. இந்த செடி வந்துட்டு துவரங்காய் செடி. நம்ம துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, சாம்பாருக்கு போடுவோம் இல்லையா, அதுவே வந்துட்டு சிறுசாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் பயிராக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம அப்படியே காயாக பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி இந்த காய் கொஞ்சம் பறிச்சிட்டு வாங்கம்மா நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு தம்பிங்கெல்லாம் சர்வா சஷ்டிக்கும் தூக்கிக்கிட்டே வந்தோம். வந்து இந்த காயெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்ருக்கோம் இப்போ நாங்கள். இந்த காய்க்கு வந்துட்டு விதை தான் நடணுமா. விதை காஞ்சி போயிருக்கு இல்லையா, அந்த விதை எடுத்து நட்டோம்னாவே நல்லா வந்துடும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானுமே எடுத்துக்கிட்டேன். இந்த விதையில் ஒன்று நம்ம மாடி தோட்டத்தில் நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் செடி, பூசணிக்காய் செடி 2மே கலந்து நட்டு வச்சுருப்பாங்க போல். 2மே கலந்து வந்திருக்கு. சரி அதையுமே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நான். இதில் வந்துட்டு நல்லா டார்க்காக இது வந்துட்டு பூசணிக்காய் பூவு செடி. இந்த செடி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்குது. இது வந்துட்டு சொரக்காய் செடி. இது கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். வெள்ளை கலரில் பூ இருக்கும் இதில் பாருங்கள். ஒயிட் கலரில் இருக்கா பூவு. இது வந்து காய். பூசணிக்காய் செடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்துட்டு அம்மா வீட்டார் புதுசாக கட்டியிருக்க வீடு. இன்னும் கட்டி முடிக்கலை. கொஞ்சம் வேலை நடந்தது. அதுக்கப்புறம் சூழ்நிலை காரணமாக அந்த வேலை வந்துட்டு அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் வேலை முழுசாக முடிக்காமல். கதிரை வந்துட்டு சர்வாவும் சஷ்டிக்கும் இங்கே வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தேன். நாங்கள் அந்த காயை பறிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை இங்கே விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அந்த துவரம் பருப்பு காய் இருக்கு இல்லையா, அந்த காயை தான் பறிக்க போயிட்டோம். வீட்டுக்கு முன்னாடியே தான் அந்த செடி இருக்குது பெரிய செடியாக.
சர்வாவை பாருங்களேன், எதை பார்த்தாலும் அவனுக்கு குஷியாக இருக்கும் போல். கொஞ்சம் புது இடமா வந்திருக்கு இல்லையா, அதனால் நல்லா அவனுங்களுக்கு ஜாலியாக இருக்கும் போல். சுற்றிட்டே இருக்கானுங்க, கூட சுற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, எங்கேயாச்சும் விழுந்துருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டிகிட்டு இருக்காங்க. கிட்ட போகலை நான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் எல்லாம். வீடியோவில் பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கே, அப்போ நேரில் எவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணியில் விடாதுடா டேய். இந்த காவாயில் போகிற தண்ணியில் விளையாடுறதுக்கு சர்வாவுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி ஏற்கனவே அவனுங்க 2 பேருக்குமே சளி பிடிச்சிட்டு ஃபீவர் வந்துட்டு மாற்றி மாற்றி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்குங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணியில் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தூக்கி கொடா அப்படின்னு சொல்லி கதிரை சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஆனால் சர்வாவுக்கு என்னை தண்ணியில் விடுங்க, நான் குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே போகிறான். அவனுக்கு இந்த தண்ணியை பார்த்ததுமே ஆசையாக இருக்கும் போலங்க. எப்படி துள்ளுறான் பாருங்களேன், என்னை கீழே விடுறா அப்படின்னு துள்ளிகிட்டே இருக்கான். பின் இந்த மாதிரி தண்ணியை பார்த்தா ஆசையாக இருக்காதா? நமக்கே நல்லா இருக்கு, அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏய் சர்வா பாய் பாய். எங்கே ஒரு இடத்துல எப்படி தண்ணி இறைச்சிட்ருக்கு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தாங்க மோட்ரு போட்டு அங்கங்கே தண்ணி இறைச்சிட்ருப்பாங்க. இதுதான் மெயினான கிணறு. இந்த கிணறு எப்படி இருக்குது பாருங்களேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த கிணறு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் ஒரு மாதிரி நல்லா இல்லை, அப்போ வந்து நல்லாவே இருக்கும். நிறைய குதித்து விளையாடுறதெல்லாம் இதில் தான் நீச்சல் கற்றுக்கிட்டது எல்லாமே. அடுத்ததாக இது ஒரு கிணறு, இது வேறு கிணறு, அது வேறு கிணறு. கதிருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நீச்சல் தெரியும். அவனுமே அம்மா வீட்டில் வந்து தான் கற்றுக்கிட்டான். ஏதோ ஒரு அளவுக்கு தான் கற்றுருக்கான், இன்னும் நல்லா முழுசாக கற்றுக்கல. நாங்கள் பறிச்சிட்டு வந்த காய் வந்து இதுதாங்க. சுண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டனா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுண்டைக்காய் பறிச்சிக்கிட்டேன். இதுதான் வந்து நாங்கள் பறித்தோம் இல்லையா அந்த காய், துவரங்காய். இப்போ இந்த காயை வந்துட்டு ரொம்பவே ஈஸி. லைட்டாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வீழ்ச்சாவே நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் நடுறதுக்கு விதை வேணும் அப்படிங்கிறதுனால அந்த காஞ்சி இருக்கிற காயுமே கொஞ்சம் 1 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான். நடந்து வா, நடந்து வா, கால் தூக்கி நடந்து வை. வை மேலே தூக்கத்தில் அப்படியே நடந்து வா. வா வா வா. ஒரு கொஞ்ச நேரம் தாங்க சர்வாவும் சஷ்டிக்கும் வச்சுட்டு விளையாடிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா இதை வேச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் சர்வா கூடயும் சஷ்டிக் கூட இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம் பசங்க கூட. ஜிஜேய் ஜிஜேய் சஷ்டிக் சர்வாங்க பாரு. அஜய்ஜா சச்சிக்கே தம்பி கூப்பிடு. அடிக்கிறது படுற இப்படி அண்ணா. நீ அடி, அண்ணன் அடி, அண்ணன் நீ போய் அடி, நீ அடி சாமி. சர்வா அடி. ஏய் புள்ளையாண்டா அடிக்கிற, அடி அடி, நீ அடி, நீ அடி. சர்வா அடி வாங்கின வரைக்கும் கதிர்கிட்ட வாங்கினா அடுத்ததான் அவனுக்கு கோபம் வந்துடுச்சுங்க. பாருங்களேன் எப்படி அடிப்பான்னு சொல்லிட்டு. சர்வா வந்துட்டு கொஞ்சம் அமைதி, சஷ்டிக்கு தான் ரொம்ப துருத்துருன்னு இருப்பான். ஆனால் சர்வா கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். சர்வாங்கிறது பெரிய பையன், கீழே உட்காந்துட்ருக்கான்லே அவன் தான் சின்ன பையன், சஷ்டிக் அவன் பேர். இதெல்லாமே வந்து பழைய சேனலில், ஓரளவுக்கு பழைய சேனலை பார்த்தவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். சர்வாவும் சஷ்டிக்கும் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இருப்பாங்க, அவ்வளோதான். திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த 2-3 நாளைக்கு பெரும்பாலும் நானும் கதிரும் டெய்லி முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு மணி நேரம்னா அப்படி பசங்க கூட விளையாடிட்டு போவோம். இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோவா. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திரும்ப ரிட்டர்ன் போனேன் நான். அன்னைக்கு எடுத்த வீடியோவுமே இதை லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு அம்மா வீட்டு திராட்சை பழம் செடிங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்கு.
ஆனால் இங்கே கொஞ்சம் குரங்கு தொல்லை இல்லை இவங்களுக்கு. காட்டு ஓரம் இருக்காங்க, இருந்தாலுமே இவங்களுக்கு குரங்கு தொல்லை இல்லை. எனக்கு வந்து ரொம்ப குரங்கு தொல்லை. நான் தான் எப்படி அந்த திராட்சை பழத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு தெரியல. இந்த திராட்சை பழமுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய் வச்சிருக்கு. தாத்தா தாத்தா பாருங்க எப்படி 3 பேரும் அவனுங்க 2 பேரும் கதிரும் 3 பேரும் எப்படி சண்டை போட்டானுங்க. ஆனால் கதிர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனதுமே 2 பேரும் கிளம்பிட்டானுங்க பின்னாடியே. நானுன்னு சொல்லிட்டு பின்னாடியே கிளம்பிட்டானுங்க. போயிட்டு வண்டியிலே ஏறி உக்காந்துட்டான் ஒருத்தன். ஒவ்வொரு டைமுமே இப்படி தாங்க. நாங்கள் வந்துட்டு இவனுங்களை பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பும்போது விடவே மாட்டானுங்க. நானுன்னு கூடவே வருவானுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. சரி, குழந்தைங்க கூட விளையாடிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்து அவனுங்களை கொஞ்சம் நேரம் திரும்பவும் ரிட்டன் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சுற்றிட்டு வண்டியில் உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு வந்து திரும்பவும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறமா தான் நாங்கள் விட்டுட்டு கிளம்புவோம் பெரும்பாலும். சர்வா வண்டி எடுக்கிறாங்க. எழுது சஸ்திக்கு நீ எழுது. ஆ போடு சொல்லு. சர்வா நீ சொல்லு. அண்ணாதான் சஸ்திக்கு சொல்லு. சர்வா அவன் கிளம்பிட்டான். அச்சோ போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் சர்வா. சஸ்திக்குனா கூட கொஞ்சம் அமைதியாக இருந்தான். அப்புறம் எங்களுக்கும் டைம் ஆகுதுல்லே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு மறுநாள் கூட வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு போகல, திரும்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போனேன். அந்த வீடியோவும் இதில் சேர்த்துருக்கேன் நான். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். சஸ்தி இங்கே வா. ஓ எது செப்புலு காலுக்கா என்ன பண்ணுறது காலில். சஸ்திக்கு சிரி சர்வா நீ சிரி. பாய் சொல்லிட்டு போ. பாய் இங்கே பாரு 2 பேர் பாய் சொல்லிட்டு போ. பாய். அது என்னது இதே பாருதா சொல்லு. என்னது திரும்பவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் இப்படி அவனுங்களை நடக்க வைக்கலாம். அவனுங்க தான் ஓடிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சு அப்புறமா கூட்டிகிட்டு போனோம். கையை பிடிச்சிட்டு நடங்கடான்னாலும் நடக்கிறதில்ல, ஓடிட்டே தாங்க இருப்பானுங்களே. இது ஒரு சுண்டக்காய் செடி பாருங்களேன். இது வந்துட்டு உளிம்பில் பூச்செடி அப்படின்னு சொல்லுவோம். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இதில் வந்துட்டு காய் வச்சு இந்த பழம் இருக்குங்க. இந்த காய் வந்துட்டு பசுமையாக இருக்கா, பழம் வந்துட்டு கருப்பாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ விரும்பி பறித்து சாப்பிட்ருக்கோம். இதுதான் காய். எங்கே பார்த்தாலுமே நிறைய இருக்குங்க இந்த செடி. ஆவாரம் பூச்செடியுமே இப்போல்லாம் நிறைய பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு ஆவாரம் பூ பறித்து துவையல் பண்ணணும். வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம். என்ன பாருங்க அத சர்வா. வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம். கை பிடிச்சிக்காமா கைப்பிடி. போகலாம். வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம். வாடா. வரலையா தலையாடுறத பெரிய இப்படி டேய். இந்த ஏரியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.